என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகிறார். நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. என் தங்கமே, ஏற்கனவே உன் வாழ்க்கையில் சோதனைகள் தாங்க முடியவில்லை என்று வேதனைப்படுகிறாய் அல்லவா? இதிலிருந்து எப்படி வெளியேற முடியும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விதி பிதுங்கி நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகிறார் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் இந்த கருப்பன் உத்தரவினை மீறாமல் இந்த வாக்கினை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ நடந்து கொள்வாயானால் நிச்சயமாக எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து விடாது. அதையும் தாண்டி நம் அப்பன்தானே சொல்வதை சொல்விட்டு போகட்டும் என்று நினைத்து என்னை கடந்து செல்வாயானால் அதன் பிறகு நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உன் அப்பன் நான் பொறுப்பாக மாட்டேன் என்பதையும் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அப்பன் இப்படி சொல்லிவிட்டாரே என்று நினைத்து நீ வருந்தக்கூடாது. நான் சொல்வதில் ஒரு காரணம் இருக்கின்றது. நான் இப்படி உன்னிடத்தில் சற்று கடுமையாக நடந்து கொண்டால்தான் நீ எல்லாவற்றையும் கவனித்து வாழ்க்கையை நல்லபடியாக நடந்து கொள்வாய். இல்லை என்றால் ஏனோ தானோவென்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடைசியில் வாழ்க்கையையும் தொலைத்துவிட்டு என் முன்னால் வந்து கண்களை கசக்கிக் கொண்டு நிற்பாய். என் பிள்ளையே, சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகிறார் என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் அதை நீ கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் எனக்கு கோபம் வருவதில் நியாயம் இருப்பது உண்மைதானே? என் தங்கமே, நான் சொல்கின்ற அடையாளத்தை கொண்டவர் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த விஷயம் நடக்க விடாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் நினைப்பதையெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியும் என்று எண்ணிதான் உனக்கு சோதனைகளை கொடுக்க வருகிறார்கள். இந்த கருப்பன் உனக்கு காவலாக நின்று கொண்டிருப்பதை உணராமல் இவர்கள் எதையும் உனக்கு செய்ய துணிந்து விட்டார்கள். ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் உனக்கு பாதிப்புகள் ஏற்படுமா என்று கேட்டால் அதை நான் ஒரு நாளும் உன்னை நெருங்க விட மாட்டேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் உன் அருகில் வருகிறதோ வரவில்லையோ நீ கவனமாக இருக்க வேண்டுமல்லவா? வாழ்க்கை உனக்கான நேரத்தில் நல்லதோடு கெட்டதையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ கவனமாக இல்லாமல் விட்டுவிட்டால் அதன் பிறகு எல்லாம் முடிந்துவிட்ட பிறகு அழுது புலம்புவதில் எந்த லாபமும் இல்லை என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை இன்று உனக்கு தருகின்ற விஷயங்களை உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். உனக்குத்தான் உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாமல் இருக்கும். ஆனால் உன் அப்பனுக்கு தெரியுமல்லவா? அதனால்தான் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன். நாளை ஒருவரால் உனக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாளை உனக்கு ஒருவரால் சோதனை வரப்போகிறது என்று நான் முன்கூட்டியே சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னிடத்தில் இதை சொல்லாமலும் உன்னை பயமுறுத்தாமலும் என்னால் செல்ல முடியும். எல்லாம் நல்லதே நடக்கும், நீ ஆசைப்பட்டது கிடைக்கும், உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நாளை கைகூடும் என்று சொல்லிவிட்டு உனக்கு ஆறுதலையும் கொடுத்துவிட்டு என்னால் செல்ல முடியும். ஆனால் உன் அப்பன் நான் உண்மை எதுவோ அதை மட்டும்தான் உன்னிடத்திலே எடுத்துரைப்பேன். இதுதான் நடக்கும் என்றால் அது நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றவர்களை இன்னும் நீ அடையாளம் காணாத பொழுது புதிய பிரச்சனைகளை கொண்டு வருகின்றவர்கள் என்றால் அவர்களை இனிமேலாவது நீ கவனிக்க வேண்டுமல்லவா?
யாரோ எங்கிருந்தோ வந்து இதை செய்கிறார் என்றால் அதை நான் ஒரு நாளும் கவனிக்க மாட்டேன், உன்னிடத்தில் தெரிவிக்கவும் மாட்டேன். நான் அதனை பார்த்து கொண்டு உன்னிடத்தில் நெருங்க விடாமல் தடுத்து விடுவேன். ஆனால் இது உன் மூலமாகத்தான் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ யாரிடத்தில் அதிகமான பழக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாயோ, நீ யாரிடத்தில் அதிகமான அன்பு வைத்திருக்கிறாயோ அவர்கள் மூலமாகத்தான் உனக்கு இந்த சோதனைகள் வரப்போகின்றது. என் தங்கமே, அவர்கள் ஏற்படுத்தும் சோதனை எப்படிப்பட்டது தெரியுமா? நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றியும் நீ சொல்லாத விஷயங்களை சொன்னதாகவும் சொல்லிவிட்டு வரப்போகின்றார்கள். அவர்கள் சொல்வதை இனி உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. அது நடக்கத்தான் போகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நீ ஒரு இடத்தை கொடுத்து விட்டாய். ஆனால் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அவர்கள் கிடையாது என்பதை இனிமேல்தான் நீ புரிந்து கொள்வாய். எப்படி நான் இதை தெரிந்து கொள்வது என் அப்பனே என்று நீ என்னிடம் கேட்பாயானால், என் பிள்ளையே, யார் ஒருவர் இடத்தில் மட்டும் நீ உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாய் என்றால், அவர்கள் அந்த விஷயத்தை வெளியில் சொல்லிவிட்டார்கள் என்றால் உன்னால் எளிதாக அவர்களை தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நாம் இவரிடம் மட்டும்தானே சொன்னோம், இந்த விஷயம் எப்படி வெளியில் சென்றது என்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். எந்த நேரத்திலும் இதை நீ உன் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்படி உன் வாழ்க்கையில் எப்பொழுது நடக்கிறது என்றால் அதை யாரிடத்தில் சொன்னாய் என்பதை மட்டும் சற்று சிந்தித்து பார்த்தால் உன்னோடு இருக்கின்ற துரோகி யார் என்பதை உன்னால் நிச்சயமாக அடையாளம் காண முடியும். யாருக்கும் இந்த வாழ்க்கையை நீ தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்றோ அல்லது யாருக்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் என்றோ உனக்கு எந்த அவசியமும் கிடையாது. உனக்கான தனிப்பட்ட வாழ்க்கை, இதை நீதான் வாழ்ந்து காட்ட வேண்டும். அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்க உனக்கு எந்த அனுமதியையும் உன் அப்பன் நான் கொடுக்கவில்லை. அதனால் என் தங்கமே, அவர்கள் பரவாயில்லை, பாவம் ஏதோ தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று நீ விட்டுவிட்டாயானால் நாளை மீண்டும் மீண்டும் இதே தவறைத்தான் செய்வார்கள். நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், இதை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நினைத்துவிட்டு விடுவார்கள். இது போன்றெல்லாம் நடக்காமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் உனக்கு வரப்போகின்ற சோதனைகளையும் என்னவென்று நான் சொல்லிவிட்டேன். இந்த கருப்பண்ணசாமி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துரைக்கும் பொழுது, என் தங்கமே, நீ இதை பற்றி கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு வரப்போகின்ற சோதனைகளில் இருந்து, உன்னோடு இருக்கும் துரோகிகளிடமிருந்தும் உன்னை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் தருவது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதற்காகத்தான் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தவர்கள், யாருக்கும் இங்கு அஞ்சாதவர்கள், மற்றவர்கள் வாழ்க்கையில் பாதிப்புகள் வருமே என்று சிறுதுளியும் வருந்தாதவர்கள், யாரும் எப்படியும் போகட்டும் நமக்கென்ன என்று இருப்பவர்கள், இவர்கள் மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் அவர்கள் தருகின்ற சோதனைகளிலிருந்து உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் எந்த ஒரு ரகசியத்தையும் இவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இது நாள் வரையிலும் நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். மீண்டும் ஒரு முறை இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது. அவர்களின் எண்ணங்களை பொய்யாக்க வேண்டும் என்றால் உன்னை பற்றிய, உன் வாழ்க்கை பற்றிய எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு நீ சொல்லிவிடாதே. அவர்களுடைய முயற்சியிலே அவர்களுக்கு தோல்விகள்தான் கிடைக்க வேண்டும். எதையும் அவர்களால் உன்னிடத்திலிருந்து பெற்றுவிட முடியாதபடி நீ இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான இடத்தை கொடுக்க கூடாது.
நீ கொடுக்கின்ற இடம் எந்த இடம் என்று தெரிந்து கொண்டாலே இனி ஒரு நாளும் உன்னுடைய விஷயத்தில் அவர்கள் தலையிட மாட்டார்கள். நீ உன் வாழ்க்கையில் இனி நடத்தப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும், நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களும் மற்றவர்கள் உன்னை நெருங்கி விடாதபடி இருக்க வேண்டும். உன்னை நெருங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பயம் வர வேண்டும். என் தங்கமே, நாம் இவர்களை என்னதான் செய்தாலும் எதுவும் செய்ய முடியாது. இவர்கள் கவனமாக இந்த வாழ்க்கையை நடத்துகின்றார்கள். நம்முடைய எந்த எண்ணமும் இவர்கள் வாழ்க்கையில் நடக்காது என்று எண்ணி உன்னை விட்டு தானாகவே விலகிச் செல்ல வேண்டும். எவ்வளவுதான் துருவி உன் விஷயங்களை பற்றி கேட்டாலும் யாரிடத்திலும் அதனை பகிர்ந்து கொள்ள துணியாதே. ஒரு முறை பகிர்ந்துவிட்டால் எப்பொழுதுமே உன்னுடைய ரகசியங்களை வெளியில் சொல்ல அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் இன்னும் உனக்கு புரியவில்லையா? என் தங்கமே, அப்பனும் உனக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறேன். இதற்கு மேலும் வருவதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு எச்சரிக்கை கொடுக்கத்தான் போகிறேன். ஆனாலும் உன்னால் இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு வெளியேறி வர முடியும். இத்தனை காலமும் விட்டுவிட்டாய், இனிமேலும் எதையும் விட்டு விடாதே. யார் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு என்ன செய்தாலும் சரி, அதை உன்னால் கண்டறிய முடியும் என்பது போன்ற ஒரு பாவனையை நீ அவர்கள் முன்னால் செய்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு உன் மீது பயம் வரும். என் பிள்ளையே, பயம் என்றால் என்ன தெரியுமா? இவர்களை பற்றி நாம் வெளியில் பேசக்கூடாது என்கின்ற பயம். இதை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுத்து விட்டால் போதும். இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமானதாக மாறும். இதையெல்லாம் கவனிக்காமல் நீ விட்டு விட்டாய் என்றால் உன்னை விளையாட்டு பொருளாக்கி உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விளையாட்டுகளை எல்லாம் விளையாடி விடுவார்கள். எனவே என் அன்பு பிள்ளையே, இவர்களிடத்தில் எப்பொழுதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். சற்று கடினமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நீ உண்மையாக நடந்து கொண்டால் இது எல்லா பிரச்சனைகளையும் நீ தவிர்த்து கொள்ள முடியும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.